ஆளுங்கட்சியில் இருக்கிறபோது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும்போது, ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே? ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல, எங்கே இருக்காங்க? ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல, எங்கே இருக்காங்க? நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், பேசுகிறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம். சௌமியா வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்கிறேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சௌந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்கள் அதுக்கு பயப்படலை. ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா? உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன். ஏங்க சீமான் அவர்கள் பற்றி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமாக இருக்கும். சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரர்ல ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். ஹேஸ் ஹைகோர்ட் accepted that there's a technical error? நம்ம அது ஒன்று பார்க்கணும்ல. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம், இது வந்து டெக்னிக்கல் எரர். பட் ஐம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்குது. நீங்கள் அதுதானே பார்க்கணும். யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அது தாராளமாக எடுங்க. நான் சொல்கிறது ஒன்றா, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது. ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.